வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு பிரபாவ வருடம். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துங்கள். ஜோதிடத்தை பொறுத்தவரை ஜோதிடத்தில் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உள்ளன. இந்த 27 நட்சத்திரங்களை பொறுத்தவரை குறிப்பாக சில நேரங்களில் சிலர் நமக்கு பிடிக்காமல் இருக்கும். அதற்கு காரணம் வைநாசிக நட்சத்திரம் என்று கூறுவார்கள். உதாரணத்திற்கு அஸ்வினி நட்சத்திரம், பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 27 நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரமாக திருவோணம் நட்சத்திரம் வரும். இது காலபுருஷ தத்துவத்தை பொறுத்தவரை 22வது நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திருவோணம் நட்சத்திரம் கண்டிப்பாக சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் அமர்ந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலோ, திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகத்தாலோ கண்டிப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, உதாரணமாக பரணி நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அதில் 22வது நட்சத்திரமாக நாம் எந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டோமானால் 22வது நட்சத்திரமாக பரணி நட்சத்திரத்திற்கு அவிட்டம் நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வரும். காரணம், அவிட்டம் நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வருவதனால் இந்த செவ்வாய் பகவானுடைய நட்சத்திர சாரம், செவ்வாயின் அனைத்து அம்சங்களும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காமல் போகும். இவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 22வது நட்சத்திரம் கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். இதற்கு நீங்கள் சரியான விஷயத்தை எடுத்துக்கொள்வீங்களால் உங்களது ஜென்ம நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரத்தின் முக்கியமான பொருட்களான, அதாவது உதாரணத்திற்கு அஸ்வினி நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தின், அதாவது அதற்குரிய பழங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலோ, அதற்குரிய பொருட்களை பயன்படுத்தி கொண்டாலோ, அதற்குரிய உணவு வகைகளை நீங்கள் தானம் செய்தாலோ அதனால் ஏற்படக்கூடிய சிற்சில பிரச்சனைகளிலிருந்து உங்களை காத்து கொள்ளலாம். காரணம், அந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு திருவோண நட்சத்திரக்காரர்களால் ஏற்படக்கூடிய சில விளைவுகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். இல்லையே திருவோண நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரனான சந்திரனின் காயத்ரி மந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இவ்வாறு உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரை எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ அதற்கு 22வது நட்சத்திரமான வைநாசிக நட்சத்திரத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பிரச்சனைகளை நீங்கள் முடிந்த அளவு சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்குரிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். ஜோதிடத்தை பொறுத்தவரை நிறைய மறைபொருள்கள் உள்ளன. அந்த ரகசியத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டோமானால் கண்டிப்பாக நாம் சூட்சமமாக வெற்றி பெற்று விடலாம். நீங்கள் சந்திரனின் காயத்ரி மந்திரமான ஓம் பத்மஹஸ்தாய வித்மகே கேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயாத். ஓம் பத்மஹஸ்தாய வித்மகே கேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயாத். இந்த மந்திரம் சந்திரனின் காயத்ரி மந்திரத்தை குறிப்பிடுவன. இதுபோல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காயத்ரி மந்திரங்கள் உண்டு. அதற்குரிய காயத்ரி மந்திரங்களை நாம் சொல்ல சொல்ல வாழ்க்கையில் மாபெரும் முன்னேற்றத்தை பெற்றுவிடலாம். வணக்கம்.